வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக நாளுக்கு நாள் நிறைய குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. குறிப்பாக ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்ட் வேறொரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்கிறது, அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒய்ஃபும் வேறொரு ஆண் கூட அஃபேரில் இருக்கிறது, இது மட்டும் இல்லாமல் அம்மா பையன் கூட இருக்கிறது, அக்கா தம்பி கூட இருக்கிறது, இப்படின்னு எக்கச்சக்கமான குற்றங்கள் நடக்கிறத நாம இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது. இந்த மாதிரியான குற்றங்கள் நடந்தா ஒன்று அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அந்த குடும்பமே ரெண்டாயிரும், அப்படி இல்லைன்னா அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு உயிர் பலி ஏற்படும். ஆனா நாம இப்ப பார்க்க போற இந்த கேஸ்ல இது ரெண்டுல எதுவுமே நடக்கல. அதுக்கு பதிலா எல்லாருக்கும் ஆச்சரியத்தையும் அதே சமயத்துல அதிர்ச்சியையும் கொடுக்கிற மாதிரி ரொம்பவே விசித்திரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் 2022 தஞ்சாவூர் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே மிரள வச்சிருக்கு. அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயப்பன் லலிதா தம்பதி 2 பேரும் தஞ்சாவூர் ஒரத்தநாடு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல வாழ்றாங்க. பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்குற ஐயப்பனுக்கு 2 பசங்க இருக்காங்க. பசங்க வளர வளர அந்த குடும்பத்துல பண கஷ்டம் அதிகமாக இருக்கு. அதாவது குழந்தைங்களோட படிப்பு செலவு, வீட்டு செலவு, மருத்துவ செலவு இப்படின்னு பல தேவைகளை ஐயப்பனால சமாளிக்க முடியல. சோ அந்த நபர் தன்னோட மொத்த குடும்பத்தையும் எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா வாழ வைக்க என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் அந்த நபருக்கு வெளிநாடு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கு. தன்னோட இந்த முடிவை ஐயப்பன் லலிதா கிட்ட சொல்லும் போது லலிதா ரொம்பவே ஃபீல் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து குடும்ப கஷ்டத்தை சரி பண்ண வேற வழி இல்லாதனால இஷ்டமே இல்லைனாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஹஸ்பண்டோட இந்த முடிவுக்கு ஓகே சொல்றாங்க. அடுத்ததா ஐயப்பன் தனக்கு தெரிஞ்சவங்க மூலமா விசா ரெடி பண்ணி சிங்கப்பூருக்கு கிளம்பியிருக்காங்க. ஐயப்பன் என்னைக்கு சிங்கப்பூருக்கு போனாங்களோ அன்னையில இருந்து அந்த குடும்பத்துல எந்த ஒரு பண கஷ்டமும் இல்ல. நினைச்ச பொருளை நினைச்ச நேரத்துல வாங்கி சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. இப்படியே பல வருஷங்கள் உருண்டோடுது. இப்போ லலிதாவோட 2 பசங்களும் வளர்ந்து ஸ்கூல் படிப்பை முடிச்சதும் காலேஜ் போக ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட பசங்க காலேஜுக்கு போனதும் வீட்டு வேலையை முடிச்சிட்டு வீட்டுல தனியா இருந்த லலிதாவுக்கு போர் அடிச்சிருக்கு. சோ லலிதா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட மொபைல்ல Facebook ஐடியை கிரியேட் பண்ணி அவங்களோட ஃப்ரீ டைமை Facebookல ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த Facebook தான் லலிதாவோட குடும்பத்தை பத்தி 4 பேர் 4 விதமா பேசி சிரிக்கிற மாதிரி நடு தெருவுக்கு கொண்டு வந்திருக்கு. வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணின லலிதா அந்த ஃபேஸ்புக்கு அடிக்ட் ஆனது மட்டும் இல்லாம தான் கிட்ட அன்பா பேசுற ஒரு 20 வயசு பையன் கூட நட்பா பழகிருக்காங்க. ஃபேஸ்புக்ல துளிர்விட்ட இந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி நாளடைவுல ஒரு மரமா வளர்ந்திருக்கு. 40 வயசான லலிதா அடிக்கடி பல காஸ்ட்லியான மேக்கப் போட்டு எப்பவும் அவங்கள இளமையா வச்சிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் இவங்களோட தப்பான ரிலேஷன்ஷிப் ஃபேஸ்புக்லயே கண்டினியூ ஆகிருக்கு. இந்த நிலைமையில சுரேஷ்க்கு லலிதாவை நேர்ல பார்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. இந்த சுரேஷோட சொந்த ஊர் வேலூர். அந்த நபரோட அக்காவை தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரத்தநாடு பக்கத்துல தான் மேரேஜ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ண நினைச்ச சுரேஷ் தன்னோட அக்காவை பார்க்க வர்ற சாக்குல 40 வயசான தன்னோட கனவு கண்ணி லலிதாவையும் அடிக்கடி பார்த்துட்டு போயிருக்காங்க. லலிதாவை நேர்ல பார்த்ததும் அவனுக்கு அந்த லேடிய ரொம்பவே பிடிச்சு போகுது. சோ எப்பவும் லலிதா கூட பேசிட்டே இருக்கணும், அந்த லேடி கூட க்ளோஸா இருக்கணும்னு நினைச்ச அவன் அடிக்கடி தன்னோட அக்கா வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். அடுத்ததா சுரேஷ் என்ன திங்க் பண்ணிருக்கான்னா தன்னோட அக்கா வீட்டுக்கு அடிக்கடி போக முடியாது. சோ அங்கேயே பெர்மனண்டா ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரத்தநாடுல ஏதாவது ஒரு ஜாப் கிடைக்கணும்னு நினைச்சு ஒரத்தநாடுக்கு வந்து தன்னோட அக்கா வீட்லயே ஸ்டே பண்ணி வாடகைக்கு ஒரு ஆட்டோ எடுத்து அதை ஓட்டிட்டு இருந்திருக்கான். இப்படி சுரேஷ் லலிதாவோட ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னோட கனவு கண்ணிய பல இடத்துக்கு கூட்டிட்டு போய் தனிமையில ஜாலியா இருந்திருக்கான். இப்படி வெளி இடத்துல ஜாலியா இருந்த அவங்க நாட்கள் ஆக ஆக ஒரு படி மேல போய் லலிதாவோட வீட்டுல வச்சே க்ளோஸா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க தான் மனைவியோட அந்த தப்பான உறவை பத்தி எதுவும் தெரியாத லலிதாவோட ஹஸ்பண்டும் 2 பசங்களும் லலிதாவை நல்லவன்னு நம்பி அந்த லேடி மேல அதிக அளவுல பாசம் வச்சிருந்திருக்காங்க. லலிதாவோட ஹஸ்பண்ட் லீவ் கிடைக்கும் போது மட்டும்தான் சிங்கப்பூர்ல இருந்து ஊருக்கு வருவாங்க. மத்த நேரம் எல்லாம் குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கணும் அப்படிங்கறனால சிங்கப்பூர்ல ராப்பகலா உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணிருக்காரு.
ஐயப்பன் தன் குடும்ப கஷ்டத்தை காரணம் காட்டி சிங்கப்பூருக்கு போகாம ஊர்லயே வேற ஏதாவது ஒரு வேலையை பார்த்து தன்னோட மனைவியையும் வேலைக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனா தன்னை நம்பி வந்த தன்னோட மனைவியும் குழந்தையும் பணத்துக்காக கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சிங்கப்பூருக்கு போய் வேலை பார்த்து மாசம் மாசம் பணத்தை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல கணவருக்கு உண்மையா இருக்க தகுதி இல்லாத லலிதா வெறும் காமத்துக்காக தான் மகன் வயசு பையன் கூட தப்பான உறவு வச்சிருக்கா. வீட்டுல ஹஸ்பண்டும் இல்ல, தன்னோட 2 பசங்களும் காலேஜுக்கு படிக்க போயிட்டாங்க அப்படிங்கறனால லலிதாவோட இந்த தப்பான ரிலேஷன்ஷிப் பத்தி யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு. சில வருஷத்துக்கு அப்புறமா திடீர்னு ஒரு நாள், அதாவது 2022 செப்டம்பர் 13ஆம் தேதி நைட்டு லலிதா உட்பட லலிதாவோட 2 பசங்களும் டின்னர் சாப்பிட்டு முடிச்சதும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது தாயான லலிதா அந்த வீட்டுல இல்ல. ஆரம்பத்துல தன்னோட அம்மா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிருப்பாங்கன்னு நினைச்சு அசால்ட்டா இருந்த அந்த 2 பசங்களும் நேரம் ஆக ஆக பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பல மணி நேரமாகியும் லலிதா தன்னோட வீட்டுக்கு வரவே இல்லை. அம்மா எங்க போயிருப்பாங்கன்னு தெரியாம தெரு தெருவா விசாரிச்சு புலம்ப ஆரம்பிச்ச அந்த பசங்க கடைசியில நடந்த இந்த விஷயத்த சிங்கப்பூர்ல இருக்கிற தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி தெரியப்படுத்துறாங்க. தன்னோட மனைவி மிஸ்ஸிங்னு தெரிஞ்சதும் அந்த நபர் வருத்தப்பட்டிருக்காரு. அடுத்ததா அந்த 2 பசங்களும் தன்னோட அப்பா கிட்ட யாரும் எதிர்பார்க்காத இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. லலிதாவோட 2 பசங்களும் தன்னோட அம்மாவை வீடு முழுக்க தேடின அந்த டைம்ல லலிதா யூஸ் பண்ற பீரோ ஓபன்ல இருந்திருக்கு. அதுல இருந்த 20 பவுண்ட் நகை மிஸ் ஆகிருக்கு. மேற்கொண்டு லலிதாவோட எல்லா ட்ரெஸ்ஸும் காணாம போயிருக்கு. அதை பார்த்த 23 மற்றும் 21 வயசான அந்த 2 பசங்களுக்கும் தன்னோட அம்மா நகையையும் ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டாங்கன்னு தெரியுது. ஆனா எதுக்காக போனாங்க அப்படிங்கிற காரணம் மட்டும் தெரியவே இல்லை. சோ ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னோட அம்மாவும் வீட்டுல இருந்த 20 பவுண்ட் நகையும் மிஸ்ஸிங்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் காணாம போன லலிதாவை ஒரு பக்கம் தேடுற பணியில இறங்கியிருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த சூழல்ல தான் கேட்கிறவங்க எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியை கொடுக்கிற மாதிரி இந்த கேஸ்ல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது வீட்டுல இருந்து காணாம போன லலிதா திடீர்னு ஒரு நாள் சிங்கப்பூர்ல இருக்கிற தன்னோட ஹஸ்பண்டுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. தான் மனைவியோட மொபைல் நம்பர்ல இருந்து வந்த அந்த மெசேஜை பார்த்ததும் ஐயப்பன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல. சொல்ல போனா ஐயப்பனோட தலையில இடிய தூக்கி போடுற மாதிரி அவரோட வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜும் ஒரு போட்டோவும் வந்திருக்கு. அந்த போட்டோவை பார்த்ததும் ஐயப்பன் துடிச்சு போறாரு. ஏன்னா லலிதா அந்த சின்ன பையன் சுரேஷை மேரேஜ் பண்ணி அந்த மேரேஜ் போட்டோவை தான் தன்னோட ஹஸ்பண்டுக்கு சென்ட் பண்ணிருக்காங்க. இது போக அதுல இருந்த அந்த வாய்ஸ் மெசேஜ்ல என்ன இருந்ததுன்னா, நான் கடந்த 5 வருஷமா சுரேஷை லவ் பண்ணிட்டு இருந்தேன். நாங்க 2 பேரும் இப்ப மேரேஜ் பண்ணிட்டோம். நீங்க என்ன பத்தி கவலைப்பட வேணாம், பசங்க கிட்டையும் என்ன தேட வேணான்னு சொல்லிருங்க. அதே மாதிரி நீங்களும் என்ன மறந்துட்டு புது வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணுங்க. நானும் சுரேஷ் கூட புது வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணி சந்தோஷமா வாழ போறேன். நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் ராசி இல்லாதவ, உன்னை கல்யாணம் பண்ணனாலதான் நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டே இருப்பீங்க. நீங்க எனக்கு பணம் மட்டும்தான் சம்பாதிச்சு கொடுத்தீங்களே தவிர ஒரு நாள் கூட அன்பா பேசினது இல்ல. பல வருஷமா தனிமையில வாடின எனக்கு Facebook மூலமா சுரேஷோட நட்பு கிடைச்சது. சுரேஷ் என்கிட்ட எப்பவும் அன்பா பேசுவான். அதனாலேயே எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருச்சு. சோ இப்ப நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டோம். இது மட்டும் இல்லாம என்னோட சேஃப்டிக்காக வீட்டுல இருந்த 20 பவுண்ட் நகையையும் எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சுரேஷ் தன்னோட அம்மா ஸ்தானத்துல இருக்கிற லலிதா கூட அஃபேர்ல இருக்கிற இந்த விஷயம் சுரேஷோட அம்மாவுக்கும் அக்காவுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆரம்பத்துல வயசு டிஃபரன்ஸை பார்த்து பயங்கரமா ஷாக்கான அவங்க போக போக அந்த காதலுக்கு எதிர்ப்பு சொல்லாம கிரீன் சிக்னல் தான் காட்டியிருக்காங்க. சுரேஷோட அம்மாவும் அக்காவும் இந்த காதலை எதிர்த்து வயசு கோளாறு காரணமா தப்பு பண்ணின சுரேஷுக்கு அறிவுரை சொல்லி இருந்தா ஒருவேளை சுரேஷ் திருந்தி இருக்கலாம். லலிதா எதுக்காக திடீர்னு வீட்டை விட்டு ஓடி போய் சுரேஷை மேரேஜ் பண்ணினாங்கன்னு கேட்டீங்கன்னா, சுரேஷ் கூட அஃபேர்ல இருந்த லலிதா சுரேஷால கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ தான் கன்சீவ் ஆகிருக்கிற இந்த விஷயத்த சுரேஷுக்கு தெரியப்படுத்தி நாம 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் மேரேஜ் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி லலிதா மேல உயிரா இருந்த அந்த சின்ன பையனும் இந்த மேரேஜுக்கு ஓகே சொன்னனால 2022 செப்டம்பர் 13ஆம் தேதி தன்னோட வீட்டுல இருக்கிற நகையையும் புடவையையும் எடுத்துட்டு லலிதா எஸ்கேப் ஆகியிருக்காங்க. இறுதியா போலீஸ் காணாம போன லலிதாவையும் சுரேஷையும் பல இடங்கள்ல தேடிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது.
லலிதா பண்ணின இந்த தப்பால அந்த லேடியோட ஹஸ்பண்டும் அவங்களோட அந்த 2 பசங்களும் வெளியில தலை நிமிர்ந்து நடக்க முடியாம இப்ப வர அசிங்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. காமம் கலந்த அந்த காதல் கண்ணை மறைச்சதுனால லலிதாவும் சுரேஷும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் லலிதா தான் பண்ணின இந்த அசிங்கத்தை நினைச்சு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கேஸ்ல வர்ற தாயான லலிதாவோட செயலை பத்தியும் 20 வயசான அந்த சின்ன பையனோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.